அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கன்னி ராசி அன்பர்களே, இப்பதான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. இத்தனை நாளா இல்லாமல் அடுத்து படிப்படியா இப்பதான் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கன்னி ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகச்சனி, அந்த சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேல 6-12 ராகு கேது அமைந்திருந்தார்கள். கன்னி ராசிக்கு பலவிதமான கஷ்டங்கள், குறிப்பா எதிரிகளால் வந்த தொந்தரவு. எதிரிகள் பேராசை பிடிச்சவனா இருப்பான். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் பேராசை பிடிச்சவனா இருப்பான். எல்லாத்தையும் நாமளே செய்யணும் அப்படின்னு நினைப்பான். அடுத்தவர்களுடைய உரிமையை எல்லாம் அவன் தலையீடு செய்வான். அடுத்தவங்களுடைய வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு எடுத்து செய்வான். இவனை ஒண்ணுமே இல்லாம பண்ணுவான். அப்ப அது கூட கடுமையான எதிரிகள். ஒரே ஒரு அவங்க ஆட்டி படைப்பான். எல்லாத்தையும் தெய்வத்திடம் ஒப்படைத்து, சாமி இருக்காரு, சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு தர்மத்தின் அடிப்படையில் தெய்வத்தை ஒப்படைச்சு காத்திருக்கக்கூடிய, நாம நல்லா இருப்போம், நாம எந்த தப்பும் பண்ணல, நாம சிறப்பாதான் இருப்போம், நாம ஜெயிப்போம், ஒரு நாள் நாம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, உங்களை பற்றி எனக்கு தெரியும். தப்பு பண்ண மாட்டீங்க. மேக்சிமம் 99% என்னுடைய கன்னி ராசி அன்பர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. அதே போல நீங்கள் நம்பக்கூடிய தெய்வம், உங்களுக்கு என்ன வேணாலும் சிரமம் இருக்கட்டும், என்ன வேணாலும் கஷ்டம் இருக்கட்டும், 5 வருஷமா கஷ்டப்படுறீங்களா, 6 வருஷமா கஷ்டப்படுறீங்களா, கம்முன்னு இருங்க, 2 மாசம் கம்முன்னு இருங்க. நீங்கள் ஜெயிப்பது உறுதி. உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. யுவர் த வின்னர். ஜெயிக்கக்கூடிய இடத்தில் எனதருமை கன்னி ராசி அன்பர்கள். அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், நிச்சயமா கவலை வேண்டாம் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே. இந்த கார்த்திகை மாசத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல வரவு செலவுகள் இருக்கும், தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல வருமானங்கள் அதிகரிக்கும். ஒன்னே ஒண்ணுதான், எதிரிகளை பற்றியோ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மன அந்த குமுறல்கள், ஒரு டிப்ரெஷன்ஸ், ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், இதுல எது இருந்தாலும் அதை மறந்துட்டு உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்க. என்னால முடியல, தூங்க முடியல, அவன் இம்சை பண்றான் சார், அப்படி பண்றான் சார், அவன் நல்லா இருக்க மாட்டான், அப்படின்னு அதை நினைக்கவே நினைக்காதீங்க. இதுதான் பரிகாரம். நீங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸா உங்களுடைய எப்படி பூஸ்டப் பண்றதுன்னு பார்த்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை எக்ஸ்ட்ரா நீங்க எனர்ஜி கொடுத்து செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது. கவலையே படாதீங்க. ஊர் உங்களை மதிக்கும், ஊர் உங்களை பாராட்டும். எவன் என்ன சொன்னாலும் உங்களை நம்பாது, ஊர் நம்பாது. எனக்கு தெரியும் அந்த கன்னிராசிக்காரன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போவான். போடா நீ சொல்லாதடா, நீ போடா அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருந்தா அது சரியாயிடும். ஆனால் வேலையே பிரச்சனையாக இருப்பது, ஜாப் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஒரு 300 பேர் 400 பேர். இப்போ கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, ரஷ்யாவில் இருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஒரு அம்மா பாரு அப்படிங்கிறவங்க கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்ரீலங்கன்ஸ். வழியாகவே அங்கே
ரஷ்யாவில் இருக்கிறாங்களாம். ஒரு 35 இயர்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. 2 வீடு வச்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க, ஒரு வீடு வாடகை கூட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 60-650 மெம்பர்ஸை சேம் டைம்ல ரிமூவ் பண்றாங்க. அதுல எங்க பசங்க மாட்டிக்குமா, எனக்கு அதில் வேலை போயிடுமா, ஏன்னா இஎம்ஐ எல்லாம் இருக்கு சாமி, எனக்கு காப்பாற்றணும். ஏன் இன்னொரு அம்மா, நம்ம பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், துபாயில் இருக்கிறாங்க. அவங்க மலேசியாக்காரங்க. அவங்க இப்போ துபாயில் வேலை கிடைச்சி போயிட்டு நான் தப்பு பண்ணிட்ட சாமி, நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். மலேசியாவில் தான் அவங்க இருந்தாங்க. என்ன கேட்காம என்கிட்ட சொல்லாம துபாய் வேலை வந்த உடனே அதை விட்டுட்டு ஊரை மாற்றிட்டு துபாய்க்கு வந்துட்டாங்க. 8 மாதம் தான் செஞ்சாங்க. துபாயில் இப்போ வேலை போயிடுச்சு பாருங்க. இப்போ அவங்க எப்படியாவது ரீஜாயின் பண்ணணும், அவங்களுக்கு வேற ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜாப் கிடைக்கணும். அதற்காக நம்ம வாராகி இடத்துல தினந்தோறும் பூஜை நடக்குது. அவங்கள ஜெயிக்க வச்சே ஆகணும் நம்ம இப்போ, ஏன்னா ஃபேமிலி. அப்போ இதை போல அவங்க ஜாப்ல வேலை செய்கிற இடத்துல வேலையே பிரச்சனையாக இருப்பது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். கன்னி ராசி என்பர்களே, வழிகாட்டுவாள் வாராகி. வாராகியை நம்புங்க, வாராகி இடத்துல வாங்க. வாழ வைப்பால் வாராகி, கை கொடுப்பால் வாராகி, நன்மை நடக்கும், கவலை வேண்டாம் எனதருமை கன்னி ராசி அன்பர். அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா திருமணங்கள் தான். திருமண யோகம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் மேரேஜ், செகண்ட் மேரேஜஸ் 30 வயசு 36 வயசுல என்ன கூட 36 38 வயசுல கூட பெண்கள் இன்னும் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. பட் நீங்க எப்பொழுதுமே உங்களுக்கு அம்மா என்ன சொல்றாங்களோ, வாராகி என்ன சொல்றாங்களோ அதை மதிச்சு தலை வணங்கி கேட்டா மட்டும்தான் நீங்க நம்ம இடத்துல வரணும். புரியுதா? சந்தேகத்தோட வரக்கூடியவங்களுக்கு வாராகி பேசவே மாட்டான். முழு நம்பிக்கையோட அம்மா என்ன சொல்றாங்களோ, நான் கேட்கிற சாமின்னு வந்தீங்கன்னாக்கா வாழ வைப்பால் வாராகி, திருமண யோகங்கள் நடக்கும். கன்னி ராசி நேயர்கள்.